பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலோகத்தின் தலைவர் சர்தாரே தோ ஜஹான் சர்க்காரே தோ ஆலம் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள், நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க சிறப்புமிக்க கண்ணியமான ரமலான் மாதத்தின் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற இந்த நிகழ்வில் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள் சந்திப்பதில் மிக்க மகிழ்வு அடைகிறேன். கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பறந்து விரிந்த இந்த உலகத்தை படைத்து உயர்ந்த படைப்பாக, சிறந்த படைப்பாக மனிதர்களை, நம்மை அல்லாஹ் படைத்து நாம் வாழ்வதற்குண்டான, ஜீவிப்பதற்குண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளையும், அனைத்து அருட்கொடைகளையும், நியமத்துகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய அருட்கொடை. அவைகளை எண்ணி பார்த்து யோசித்து சிந்தனை செய்து நன்றியோடு நாம் அல்லாஹ்விற்கு நன்றியோடு வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும். அன்புமிக்க பெரியோர்களே, அதிலே அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளில், நியமத்துகளில் இன்று நாம் பார்ப்பிருப்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அது ஆரோக்கியம். இன்றைக்கு உலகத்திலே நாம் யாரை சந்தித்தாலும் ஆரோக்கியத்திற்காக எனக்கு துஆ செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை உலகத்தில் நாம் இன்று பார்க்க முடிகிறது. அந்த காலங்களில் முதியோர்கள், வயது கடந்தவர்களுக்குத்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதை பார்ப்போம். ஆனால் இந்த கடைசி காலத்தில், இந்த காலகட்டங்களில் சிறு வயதிலும் கூட நிறைய பேர்கள் உடல் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் ஆரோக்கியம் குன்றி இருக்கிறார்களோ, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியத்தையும் ஷிஃபாவையும் அவனுடைய அருளையும் தந்தருள்வானாக. பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பூரண ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை தந்தருள்வானாக என்று ஆரம்பமாக துஆ செய்து கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இடத்தில் நாம் எல்லா நேரங்களிலும் ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்களில் 2 விஷயம் மிக முக்கியமானவை. அவைகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். ஒன்று, மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்தது ஈமான். அல்லாஹ் நமக்கு ஈமானை தந்திருக்கிறான். அதற்கு அடுத்தபடியாக ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். இரண்டையுமே நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஈமானில் உறுதியோடு இருக்க வேண்டும், ஈமானை பேணி பாதுகாக்க வேண்டும். அதேபோல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது என்பதில் அது அல்லாஹ் கொடுத்த
மிகப்பெரிய அருட்கொடை, அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், நிஅமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ் அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகள் 2 இருக்குது, அந்த 2ஐ விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார்கள், சிஹத் ஆரோக்கியம் என்று சொன்னார். இரண்டாவதாக ஓய்வு என்று சொன்னார். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இந்த 2 அருட்கொடைகளும் ஆரோக்கியமும் ஓய்வாக இருக்கக்கூடிய அந்த கட்டமும் அந்த நிலையும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள். அவைகளை நாம் எண்ணி பாதுகாக்க வேண்டும், அவைகளை எண்ணி பார்க்க வேண்டும். நிறைய மக்கள் அதை எண்ணி பார்ப்பதில்லை, கவனம் செலுத்துவதில்லை, பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று அன்றே நம்முடைய உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை நாம் நினைவில் கொள்வோமாக. அன்புமிக்க பெரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ருக்குனை யமானிக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் மத்தியிலே நாம் தவாஃப் செய்துவிட்டு வரும் பொழுது அந்த இடத்தில் மலக்குகள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். எனவே அந்த இடத்தை கடக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஓஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகீனா அதாபன்னார், இந்த உலகத்திலும் எங்களுக்கு நல்லதை, நல்ல ஆரோக்கியத்தை, எல்லா விதத்திலும் ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக, நலவை தந்தருள்வாயாக, மறு உலகத்திலும் எங்களுக்கு நலவை தந்தருள்வாயாக, நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தந்தருள்வாயா என்று கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்றால் அங்கே மலக்குகள் கூடியிருக்கிறார்கள், உங்களுடைய துஆவுக்கு, உங்களுடைய பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எனவே அந்த இடத்தில் உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் தவாஃப் செய்யக்கூடிய அந்த கட்டத்தில், அந்த நேரத்தில், அந்த ருக்குனை யமானிக்கும் ஹஜர் அஸ்வதுக்கும் இடப்பட்ட நேரத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னதிலிருந்து, நலவை கேளுங்கள் என்று சொன்னதிலிருந்து, எல்லா விதத்திலும் நலவை, அழகை, நல்லதையே கேளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் சொன்னார்கள், பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடப்பட்ட நேரத்தில் பிரார்த்தனைகள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்து கொண்டிருந்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நல்ல நேரத்தில், அப்படிப்பட்ட அந்த நிமிடங்களில் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலுல்லாஹல் ஆஃபியா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இதுபோல் துஆக்கள், பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, நோன்பு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நோன்பின் மூலமாக ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறான். நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ் பலவிதமான நோய்களிலிருந்து நமக்கு ஷிஃபாவை நமக்கு தருகிறான் என்றெல்லாம் நாம் அந்த நோன்பிருந்து அதை அனுபவிக்க முடிகிறது. எனவே இந்த குழப்பமான காலகட்டத்தில், இந்த கடைசி காலகட்டங்களில் நிறைய பேர்கள் நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்திற்காக துஆ செய்ய வேண்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நல்ல நேரங்கள் இந்த ரமலான் மாதத்தில் நிறைய இருக்கிறது. எனவே அது மாதிரி நேரங்களில் நமக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் நம்மில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நாம் ஆரோக்கியத்திற்காக துஆ செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த சிஹத்தையும் ஆரோக்கியத்தையும்
கேட்க வேண்டும் என்பதும் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹதீஸ்களிலிருந்து, அவருடைய அந்த வாக்குகளிலிருந்து இந்த செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த நியாமத்துகளை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தோடும் சிஹத்தோடும் எல்லா விதமான பாக்கியங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு, பல ரமலான் மாதங்களை கடந்து செல்வதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் எல்லா விதமான வாய்ப்புகளையும் தௌஃபீகளையும் அருளையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.